சட்டப்பேரவையில் மாமன் மச்சான்னு கூப்பிடுவது எல்லாம் ரொம்ப தப்பு என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேசியிருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் துரைமுருகன் பேசும்போது, சட்டசபையில் நேரலைகள் பார்க்கும்போது பலர் மாமா மச்சான் என உறவுமுறை வைத்து அழைக்கிறார்கள். இப்படி அழைக்கக்கூடாது. திமுக உறுப்பினர்கள் செயல்பாடுகள் சரியாக இல்லை என கட்சியினர் புகார் அளித்திருந்தனர். திமுக எம்எல்ஏக்களின் சட்டசபை செயல்பாடுகளை பார்த்தால் நானும் ஸ்டாலினும் சட்டசபைக்கு இந்த முறை வராமல் இருப்பதே நல்லது என தோன்றுகிறது என்றார். இதற்கு KN நேரு, நாங்கள் நிச்சயம் சட்டசபையில் சரியாக செயல்படுவோம், ஆனால் ஆளும் கட்சியை எதிர்ப்பதை நேரலையில் காட்டுவதில்லை என்று விளக்கம் அளித்தார். திருவையாறு தொகுதி திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரன் திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணனை குறிப்பிடும்போது அவரு மாமாதான் என உறவு முறையை வைத்து பேசியிருந்தார். இதேபோல திமுக கொறடா ஏவா வேலுவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அவங்க எல்லாம் வேண்டியவங்க தான் என்பது போல மழுப்பலாக பேசியிருந்தார். இதனால் இந்த இருவரையும் திமுக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். இதனையடுத்து துரைமுருகன் செயற்குழு கூட்டத்தில் இது குறித்து பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தரப்பில் KN நேரு, சிவசங்கர், சேகர்பாபு, செந்தில் பாலாஜி ஆகியோர் போல ஏவாவேலு எதிர்த்தரப்பிடம் ஆவேசமாக பேசுவதில்லை. இதனால் அவரை கொரோனா பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு வேறு யாருக்காவது அந்த பொறுப்பினை தரலாம் என்று திமுக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.